வணக்கம். புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் என்ன கணக்கு என்று தலைப்பிட்டு தமிழ் ஹிந்து பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய கட்டுரை பற்றி பார்க்க இருக்கிறோம். பத்திரிகையாளர் திரு கார்த்திக் இதை எழுதியிருக்கிறார். வாதிப்பதற்காக அரங்கத்திற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் வந்திருக்காங்க. வணக்கம் சார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல், அங்கு அமைக்கப்பட்ட கூட்டணிகள், அது ஏற்படுத்த போகிற தாக்கம், இதை பற்றி தான் இந்த கட்டுரை பேசுது. வழக்கத்துக்கு மாறா இந்த முறை புதுச்சேரியில் நீண்ட இழுபறி நீடிச்சதோ ரெண்டு கூட்டணியிலையுமே? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது வழக்கமாக ஈவன் எலெக்ஷன் டேட் கூட பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு 9ஆம் தேதி, தமிழ்நாட்டுக்கு 23. ஆக்சுவலாக 2 ஸ்டேட்டுக்கும் ஒரே நாளில் தான் நடக்கும். அதுவும் இந்த வாட்டி மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது யாருடைய கன்வீனியன்ஸ்க்காக மாற்றினாங்கன்னு தெரியாது. பிரதமர் 2 தடவை வந்துட்டு போயிட்டார். சின்ன ஸ்டேட்டுக்கு 2 தடவை பிரதமர் போயிருக்கார். அமித்ஷா ஒரு தடவை வந்துட்டு போயிருக்கார். ராகுல் காந்தி ஒரு தடவை வந்துட்டு போயிருக்கார். ராகுல் காந்தி ஸ்டாலினும் ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கார். ராகுல் காந்தி ஸ்டாலினும் ஒன்றா பிரச்சாரம் பண்ணலைன்றது ஒரு முக்கியமான ஹைலைட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்னென்னா, தமிழ்நாட்டில் எப்படி ஒரு கூட்டணி சுமூகமாக அமையுமோ அந்த மாதிரி அமையலை. தமிழ்நாட்டில் எப்படி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு ஒரு உரசல் நெருடல்லாம் இருந்ததோ, கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயங்கள் அங்கேயும் நடந்தது. அங்கே ஏன் நடந்ததுன்னா, 21 எலெக்ஷனில் திமுக 6 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் 2 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. வழக்கமாக 16லேருந்து 21 வரையும் காங்கிரஸ் தான் ஆட்சி பொறுப்பில் இருந்தது. இவர் தான் இருந்தார், நாராயணசாமி தான் சிஎம் இருந்தார். அப்போது திமுக ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்தாங்க. 21 நாங்கள் 6 இடங்கள் வாங்கியிருக்கோம், அப்போ கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னாடி வச்சாங்க. அது காங்கிரஸ் சொன்னாங்க, அது அந்த எலெக்ஷனில் நாங்கள் 2 இடங்கள் வாங்கினது உண்மை தான். பட் பல வருஷங்களாக காங்கிரஸ் தான் இங்கே கூட்டணிக்கு தலைமை வச்சிருக்கு. தமிழ்நாட்டில் திமுக தலைமை வைக்கிறது, இங்கே காங்கிரஸ் தலைமை வைக்கிறதுன்னு அதில் ஒரு பெரிய 2 பேருக்கு நடுவில் பெரிய பிரச்சனை அது தீராத போய் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளே கிட்டத்தட்ட முறியற லெவலுக்கெல்லாம் போய் தனித்தனியாக நிற்கிற லெவலுக்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் ஒரு வழியாக காங்கிரஸ் மேலில் ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. அதுலேயும் நிறைய குழப்பங்கள். காங்கிரஸுக்கு 16, திமுகவுக்கு 13 அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விடுதலை சிறுத்தைகளுக்கு 1 அப்படின்னு பண்ணாங்க. அதுக்குள்ளேயும் விடுதலை சிறுத்தைகள் 4 கான்ஸ்டியூன்சிக்கு கேண்டிடேட் போட்டாங்க. அப்புறம் இது வந்த பிறகு 3 பேரை கேன்சல் பண்ணிவிட்டு ஒருத்தரை மட்டும் ரீடைன் பண்ணிவிட்டு இப்போது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 16 இடங்கள் காங்கிரஸும் 13 இடங்கள் திமுகவும் 1 இடம் விசிகாவும் இருக்குது. இதில் என்ன பிரச்சனை இல்லை, மறுபடியும் காங்கிரஸ் ஒரு ரெபல் கேண்டிடேட் இருந்தாங்கல்ல, அதாவது காங்கிரஸ் அஃபிஷியல் வேட்பாளர்கள் எடுத்து இன்னொரு காங்கிரஸ் வாபஸ் வாங்க சொன்னாங்க. காங்கிரஸ் ஹைக்கமாண்ட் அந்த காங்கிரஸ்காரங்களாம் வாபஸ் வாங்கலை. 5 தொகுதியில் காங்கிரஸ்காரங்க திமுக வைத்து நிற்கிறாங்க. எப்படி பீகாரில் இருந்ததோ அதே மாதிரி இங்கேயும் நடக்குது. அப்போது ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் அங்கே திமுக வைத்து காங்கிரஸை நிற்கும்போது, கூட்டணி கட்சியை நிற்கும்போது அது ஒரு குழப்பத்தை விளைவிக்கிற ஒரு விஷயம். மாறாக பிஜேபி அணியில் என்னென்னா, அங்கேயும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இழுபறியெல்லாம் இருந்தது. கடைசியில் ஒரு வழியாக 16 10 பாஜக, 16 என்ஆர் காங்கிரஸ், 10 பிஜேபி, 2 லட்சிய ஜனநாயக கட்சின்னு சார்லஸ் மார்ட்டினோட கட்சி, அப்புறம் 2 அதிமுக. ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் பாண்டிச்சேரியை ஆண்டிருந்த அதிமுகவுக்கு 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் போய் எடப்பாடி பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். முக்கியமான டேக்அவேங்கிறது நீங்கள் சொல்கிறது தான். சார்லஸ் மார்ட்டின் கட்சிக்கும் 2 தொகுதி, அதிமுகவுக்கு 2 தொகுதி. கட்டுரையாளர் குறிப்பிட்டு 2 தடவை அவங்க ஆண்டு இருக்கிற புதுச்சேரியை ஆண்ட அதிமுகவுக்கு 2. எம்ஜிஆருடைய முதல் வெற்றியே புதுச்சேரி தான். எப்படி அதிமுக தன்னோட பேஸ் அங்கே இழந்துச்சு? அங்கே லோக்கல் பார்ட்டி சரியில்லை சார். அங்கே லோக்கல் பார்ட்டி சரியில்லை. அங்கே தொடர்ந்து காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ்னு அவங்களே டாமினேட் பண்ணுறாங்க. அடுத்து திமுக ஜெகத் ரட்சகன் அங்கே பொறுப்பாளராக பட்டோன்னு திமுக கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருது. பிஜேபி அப்பர் ஹேண்ட். அது 21 தேர்தலில் என்ஆர் காங்கிரஸோட பிஜேபி கூட்டணிக்கு வந்த பிறகு அவங்க கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. நாராயணசாமி காலத்திலேயே கொஞ்சம் கிரண்பேடியை போட்டு அந்த கவர்மெண்ட்டை சரியாக செயல்பட விடாமல் பண்ணி அது ஒரு அன்பாப்புலர் ஆகி இதெல்லாம் நடந்தது பார்த்தோம். அப்போயே பிஜேபி உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காங்கிரஸ் இருந்த நமச்சிவாயம் போன்றவர்கள், ஜான் கென்னடின்னு நினைக்கிறேன், அவங்களாம் பிஜேபிக்கு ஷிஃப்டாக இதாகிட்டாங்க, கட்சி மாறிட்டாங்க. அதெல்லாம் பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுது. இல்லை, புதுசாக களத்துக்கு வர்ற சார்லஸ் மார்ட்டினால 2 தொகுதி வாங்க முடியுது திரு என்.ஆர். ரங்கசாமி கிட்ட. இத்தனை ஆண்டு காலம் அரசியல் பண்ணக்கூடிய அதிமுகவும் 2 தொகுதி தான் வாங்க முடியுது. அங்கே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட இதையும் அவங்க கேட்குற மாதிரி அவங்க இல்லை. ஆக்சுவலாக அங்கே முழுக்க எல்லாமே டிசைட் பண்ணது என்ஆர் காங்கிரஸ் தான். என்ஆர் காங்கிரஸ் லட்சிய ஜனநாயக கட்சி அந்த சார்லஸ் மார்ட்டினை சேர்க்கவே கூடாதுன்னாங்க. பாஜக கடைசியில் அவர் பல தொகுதிகளில் அவர் தான் செலவெல்லாம் பார்த்து சொல்லி சேர்த்துருக்காங்க போல் இருக்கு. ஆனால் அதே சமயம் அவங்களால லோக்கலில் இருக்கிற ஏடிஎம் கேட்குறாங்களால அந்த கூட்டணிக்குள்ளே ப்ரெஸ் பண்ணி ஒன்றுமே வாங்க முடியல. இப்போ பாமக இங்கே இருக்குது, ஆனால் பாமகவுக்கு அங்கே ஒன்றுமே கொடுக்கல. அவங்க பாண்டிச்சேரியில், புதுச்சேரியில் பாமக கிடைக்கல. இங்கே தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய கட்சி பாமக புதுச்சேரியில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் அதுக்கு எந்த சீட்டும் கொடுக்காதிருக்காங்க அந்த கூட்டணியில். அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழல் அங்கே இருந்தால் கூட
அந்த பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள பலவிதமான முரண்பாடுகள், அந்த ஆட்சிக்கு எதிரான பலவிதமான விஷயங்கள், அப்புறம் வந்து எப்படி ஒரு ஆட்சிக்கு ஒரு 5 வருஷ காலத்தில் ஆன்டி இன்குமென்சி இருக்க தான் செய்யும். பல மில்கள்லாம் மூடப்பட்டிருக்கு, விலைவாசி போன்ற விஷயங்கள், இதெல்லாம் நிறைய இருக்குது விஷயம். ஊழல் குற்றச்சாட்டுகள், மருந்து கம்பெனி ஊழல் குற்றச்சாட்டுகள், நிறைய விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. ஆனால் அதெல்லாம் எதையுமே ஒரு பயன்படுத்தி தங்களுடைய அரசியலை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துன்னு போகக்கூடிய நிலையில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இல்லை. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், முரண்பாடுகள். ஆனால் உண்மையிலேயே இவங்க 2 பேரும் முன்னாடியே தீர்மானம் பண்ணி கரெக்டாக ஒரு கூட்டணி அமைச்சு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியே சரிசமமான ஒரு ஃபைட் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடுல இருந்த அதிருப்தி புதுச்சேரி வரைக்கும் அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு கடுமையான நெருக்கடியை வந்து திமுக கொடுத்தாங்க இல்லையா, அந்த நெருக்கடியோட விளைவு வந்து பாண்டிச்சேரியிலையும் ஒரு எதிரொலிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் அப்போ அங்கே வந்து நம்ம 6 இடங்கள் 21 வாங்கினோம் இல்லையா, அப்போ நம்ம அப்பர் ஹேண்ட் அங்கே காமிக்கலான்னு திமுகவும் ஒரு அப்பர் ஹேண்ட் அங்கே எடுக்க ஆரம்பித்தாங்க. அது இங்கே ஒரு சுமூகமாக போயிருந்தால் ஒரு வேளை அங்கேயும் சுமூகமாக போயிருக்கலாமோன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அங்கே வந்து இது மாதிரி நடந்துக்கிறது, இந்த விஷயங்கள் நடக்கிறதுனால காங்கிரஸ் திமுக கூட்டணி ஜெல்லாக மாட்டேங்குது கரெக்டாக. இதுக்கு நடுவில் காங்கிரஸ்லேயே என்ன பிரச்சனைனா நாராயணசாமிக்கு சீட் கொடுக்கல. ஏன்னா நாராயணசாமிக்கு சீட் கொடுத்து வைத்திலிங்கத்துக்கு சீட் கொடுத்தா 2 பேர் யார் சிஎம்னு பிரச்சனை வரும் இல்லையா. அதனால் வைத்திலிங்கம் எம்பியாக இருக்கார், அவருக்கு எதுக்கு சீட் கொடுக்குறீங்க, அவர் ஜெயிச்சா எதை ரிசைன் பண்ணுவார், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இப்போ திருமாவளவன் பண்ண மாதிரி தான் அவர் அஃப்கோர்ஸ் அவர் வாபஸ் வாங்கிட்டார் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வைத்திலிங்கம் புதுச்சேரி எம்பியாக இருக்கார், அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் வின் பண்ணிட்டார். அதுவும் இவர் என்ன ரங்கசாமி எடுத்து போட்டி போடுறார். சப்போஸ் வின் பண்ணி ரங்கசாமி தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு, இருந்தாலும் போட்டி போடுறாரு வச்சுக்கோங்க. எதுக்காக எம்பியாக இருக்கிறவர் போட்டி போடுறாரு? களம் எப்படி சார் இருக்கு? என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி இருக்குது இவங்களுடைய சாதக பாதகம்? இல்லை, என்ஆர் காங்கிரஸுக்கும் பாஜக கூட்டணியும் வந்து அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட அவங்க என்ஆர் காங்கிரஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ரங்கசாமி என்ன சொன்னார்னா, இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது, இதில் இருக்கிறதுல ஒன்றும் இதில் முதலமைச்சராக இருக்கிறதுல வந்து எந்த விதமான அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொன்னார். ஏன்னா அங்கே உண்மையிலேயே அர்த்தம் கிடையாது. ஏன்னா இவரை பிஎம்ஐ மேடையில் வச்சுன்னே என்ன சொன்னார் ரங்கசாமி என்ன சொன்னார், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்காட்டி இதில் எந்த விதமான பயனும் கிடையாது, மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தால் கூட ஒன்றும் பிரச்சனை ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாமே லெஃப்டினன்ட் கவர்னர்கிட்ட பவர்ஸ் இருக்குது, அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மந்திரிக்கு வந்து இலாக்கா ஒதுக்காமே ஒரு மந்திரியாக இருந்து முடிச்சிட்டார், பதவி காலத்தையே முடிச்சிட்டாருங்க இந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில். அது தவிர மருந்து கம்பெனி ஊழல் அது இது, அப்புறம் வந்து அங்கே காரைக்காலில் இருக்கிற எம்எல்ஏக்கள் மேலெல்லாம் ஊழல் நில அபகரிப்புன்னு பலவிதமான குற்றச்சாட்டுகள் அங்கே இருக்குது சார். ஆனால் இது எதையுமே கேஷ் பண்ண முடியாத லெவலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குது. அவங்க 2 பேர் வந்து முதல்லேருந்தே வந்து அவங்க 2 பேருக்குள்ள உரசல் பயங்கரமாக இருந்ததுனால அவங்க ஜெல்லாகவே இல்லை. அது தவிர ஒரு 5 இந்த ரெபல் கேண்டிடேட்டை போட்டாங்கல்ல, போட்டி வேட்பாளர்களை போட்டாங்கல்ல, வாக்குகள் பிரியும் இல்லை. அதுவே ஒரு தொகுதியில் அதிகபட்சம் 25,000-30,000 வாக்காளர்கள் இருக்கிற தொகுதி தான் அது, நம்ம ஊர் கவுன்சிலர் மாதிரி தான் வச்சுக்கோங்க. அதில் ஈஸியாக ஒவ்வொரு வாக்காளரையும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அப்போ பணம் இருக்கிறவங்க நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். சார்லஸ் மார்ட்டின் போன்றவர்களாம் நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது இண்டிவிஜுவலாக சுயேட்சையாக இருக்கிற வேட்பாளர் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான பணம் இருந்தால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த ஆட்சிக்கு மேலே இருக்கிற அதிருப்தி அல்லது மாநில அந்தஸ்து எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் கொடுக்க போது, இப்போ மாநில அந்தஸ்துன்னு காங்கிரஸ் கூட கேட்பாங்க. காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருந்தபோது அங்கே சென்ட்ரலில் இருந்தபோது மாநில அந்தஸ்து கொடுத்தாங்களா? நீண்ட நாள் கோரிக்கை இல்லை, காங்கிரஸ் அங்கே இருந்தபோது கொடுத்தாங்களா? அவங்களும் வந்து சென்ட்ரலில் இருக்கிறவங்க இங்கே இருக்கிற லெஃப்டினன்ட் கவர்னர் மூலமாக அதிகாரம் செலுத்த தான் பார்த்தாங்க. இப்போ பிஜேபியும் கிட்டத்தட்ட அதே தான் பண்ணுறாங்க. ஸோ சென்ட்ரலில் எந்த காங்கிரஸ் வந்தாலும் சரி பிஜேபி வந்தாலும் சரி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கவே மாட்டாங்க. அது டெஃபினட். அது இவங்க கேட்கறதுல வந்து எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. ஆனால் அதை வச்சு ஒரு அரசியல் இங்கே பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அது கிடைக்க போகிறதுன்றது தான் உண்மை. ஏன்னா அங்கே சென்ட்ரலையும் இந்த 2 கட்சியை தவிர வேறு எதுவும் இப்போ வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் வந்து இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கவர்மெண்ட்டை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கும் அதை தோக்கடிக்கிறதுக்குமான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. ஆனால் இவங்களுக்குள்ள சரியான ஒற்றுமை இல்லாதனால வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க தான் என்னுடைய. விஜயோடைய தாக்கம் எப்படி இருக்கும் புதுச்சேரியில்? விஜய் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் சார். அவர் வந்து நிச்சயமாக வந்து பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படி பிரித்தாலுமே வந்து கூட பார்த்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி பல இடங்களில் வின் பண்ணுறதுக்கான மெஜாரிட்டி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் இன்றைக்கி இருக்கிற சூழலில் பார்க்குறேன். ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தாலே ஒழிய மக்களே வந்து இந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக மேலே அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க, இந்த கவர்மெண்ட் போட்டோம் இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு சான்ஸ் கொடுக்கலாம்னு நினச்சாலே தவிர காங்கிரஸோ திமுக கூட்டணியோ ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. தேங்க்யூ. புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிறைவு பெற்றது.